திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அருகே 100 நாட்டுக்கோழிகளுக்காக வியாபாரி ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டு அவரது இருசக்கர வாகனத்துடன் புதைக்கப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரைச் சேர்ந்த நாட்டுக்கோழி வியாபாரி சங்கர் கடந்த 11ஆம் தேதி வியாபாரத்திற்காக போளூர் வந்துள்ளார். அங்குள்ள உணவகம் ஒன்றில் அவருக்கு அறிமுகமான அலங்கார மங்கலத்தைச் சேர்ந்த சக்திவேல் என்ற இளைஞர் சங்கரிடமிருந்த 100 கோழிகளையும் மொத்தமாக வாங்க விருப்பம் தெரிவித்துள்ளார். அன்றைய இரவு தங்குவதற்கு இடமில்லாததால் சக்திவேலின் பம்ப் செட் அறையில் தங்கிய சங்கர் மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் சக்திவேலால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். இந்த கொலையை மறைக்க திட்டமிட்ட சக்திவேல் தனது தந்தை ஏழுமலை மற்றும் தாய் சக்தியுடன் உதவியுடன் சங்கரின் உடலையும் அவர் கொண்டு வந்த 100 கோழிகளையும் அவரது வாகனத்தையும் அங்கேயே குழி தோண்டி புதைத்துள்ளனர். 8 நாட்களாக சங்கரை தேடி வந்த அவரது குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் செல்போன் சிக்னலை வைத்து போளூர் போலீசார் விசாரணையை தொடங்கினர். ரகசிய கண்காணிப்பில் இருந்தபோது போலீசாரால் கண்டுபிடிக்க முடியாது என சக்திவேல் சத்தமாக பேசியதை வைத்து போலீசார் 3 பேரையும் கச்சிதமாக கைது செய்தனர். கொலை செய்யப்பட்ட சங்கரின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஒரு சிறிய தகராறு கொலையில் முடிந்து ஒரு குடும்பமே சிறைக்கு சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.